அளவுக்கு அவ்வளோ அழகாக நம்மளை வந்து ரசிக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸை தான் இன்னைக்கு நம்ம வந்து அழகுபடுத்த போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் வந்து மேடைக்கு கூப்பிடலாம். முதல்ல நான் கூப்பிட போகிறேன் மேடைக்கு கூப்பிட போறவரை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு நர்வஸ் ஆகும். அவங்க கிட்ட பேசலாமா இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துல போறக்கே அவ்வளவு பயமா இருக்கும். ஆனா இங்க ஒருத்தர் இருக்காருங்க, இவரை எங்க பார்த்தாலுமே சரி இந்த மனுஷனை பார்த்தா மட்டும் நம்ம அண்ணன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியில இருக்க ஒருத்தர் மாதிரியே நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியாடா. நம்ம சங்கத்தோட தலைவர் மணியண்ணா வந்து விஜய் சேதுபதி அண்ணாக்கு சால்வை போத்துவார். ஓகே ஓகே. ஓகே, அடுத்ததாக நம்ம இன்வைட் பண்ண போறவர் வந்து நம்ம சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களை மேடை கலைக்கிறார். அடுத்ததான் வந்து இவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பெல்லாம் உன்னை தேடி காதலின்ற வார்த்தை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து நமக்குலாம் ஓடிட்டே இருக்கும். இப்போ வரைக்குமே இந்த சாங் கேட்டா செம வைபா தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம பிரஜனனாவும் மேடை கலைக்கிறோம். ஸோ நம்ம அடுத்து கூப்பிட போகிறவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எழுத்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறத ஒவ்வொரு எழுத்து மூலயமா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கவிதைகள் மூலயமாவும் ஒவ்வொரு பாடல்கள் மூலயமாவும் நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம எழுத்தாளர் லியாத் அலி கான் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து நம்ம வாழ்க்கைக்கு காதல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம். ஸோ காதல் படம் பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தோணியிருக்கும். ஸோ நம்ம காதல் சுகுமாரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னதான் மேடையில் வந்து பல ஆண்கள் வந்து நம்மளோட அழகை வந்து அப்படியே காமிச்சாலுமே ஒரு ஹீரோயின் இருந்தாலே போதும், எல்லா கேமராவும் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஹீரோயின் பிராணா அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம். இது மட்டும்தான் அன்பு பொன்னாடையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு வார்த்தையும் இல்லை, காதலும் இல்லை, கவிதையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே இவரே சொல்லிடுவார். ஸோ வெல்கம் கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களை. ஓகே, நான் கூப்பிட்றேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தலையே இவரை வந்து தம்பி மயில் வாகனம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இவரை நம்ம எப்படி கூப்பிட போறோம்னா அப்புக்குட்டி அண்ணன் அவர்களை அன்புடன் மேடை கலைகிறோம். சின்ன படமோ அது பெரிய படமோ நல்ல படமா இருந்தா பரவாயில்ல, எங்களை அணுகுங்க அப்படின்னு என்னைக்குமே கூடவே நிக்கிற நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் அண்ணா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அடுத்து ஹரிகுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஆனா அது இருக்காரா தெரியல, கேட்குறேன்.
அடுத்து என்னைக்குமே பக்கபலமா சினிமாக்கும் சரி, சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கும் சரி கூடவே நின்றுட்டு இருக்க நம்மளோட செந்தில் அண்ணனை அன்புடன் மேடை கலைக்கிறோம். குளோபல் சக்தி யூடியூப் தானா? டைகர் சக்தி. அடுத்து அன்புடன் குளோபல் சத்யராஜ் அண்ணனை மேடை கலைக்கிறோம். ஓகே. மற்றும் 3D பிக்சர்ஸ் வெங்கடேஷ் அண்ணனையும் மேடை கலைக்கிறோம். அது மட்டுமின்றி இன்று ப்ரொடக்ஷன் உலகிலும் மிக சாமர்த்தியமாகவும் அடுத்து ஆக்டிங் துறையிலும் கால் பதித்து கொண்டிருக்கிற ஸ்ரீ ஹரியுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ணனை அன்புடன் மேடை கலைக்கிறோம். வேற யாருமா இருக்கும்? நேம் லிஸ்ட் வர சிறிது தாமதமானதனால் தயக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கலங்க வேண்டாம், ஜாலியாக தான் போவோம், கவலைப்படாதீங்க. மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி தொடங்கியிருக்க இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்கம் வந்து உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கான உரிமைகளை என்றைக்கும் மீட்டு எடுக்கணும், உங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்குவது என்பது எப்பயுமே வந்து நமக்கான பாதுகாப்பு. அது நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. நம் வேலைகளில் இருக்க நிறைய குறைகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கான உரிமைகளாக இருக்கட்டும், அதுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து அதுக்காக ஒரு போராடி இல்லை கோரிக்கைகள் வச்சு நம்மளை நிறைவேற்றுறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கும் நமக்காக எப்பவுமே தோழர்கள் இருக்காங்கன்றதுக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட இறந்துட்டாங்க. ஸோ அங்கே ஃபங்க்ஷனுக்கு நல்லக்கண்ணு ஐயா அவரை பார்க்க போகணும். ஸோ அதனால் நான் கிளம்புறேன். அதனால் வந்தவங்க எல்லாம் பார்த்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. நான் அவரை வச்சு தான் சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓகே. அவரோட நண்பர் இருக்காரு, சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், பரவாயில்ல. அல்ல, அவரோட நண்பர் இருக்காரு, அவர் வழியாக பாஸ் ஆகிட்ட விஷயம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம், ஜேர்னலிஸ்ட் சங்கம், ஓகே. அந்த ரொம்ப நாள் நானே சொல்லியிருந்தேன், உங்கள் யூனியன் ஆரம்பிங்க தயவு செய்துன்னு சொல்லியிருந்தேன். அது ஆரம்பித்து இன்றைக்கி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. மெயினாக சேதுண்ணை வந்து ஆரம்பித்தது ரொம்ப ஒரு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. என்ன சேதுண்ணை வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்காரு, கிளாப் பண்ணுங்க தயவு செய்து, ஓகேவா? சென்டிமெண்ட்டாக நல்லா கண்டிப்பாக அது வந்து பெரிய லெவலில் வரும். மேலும் மேடையில் இருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள், நடிகர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்து, மேலும் என்னோட பிஆர்ஓ சத்யா, கிளாமர் சத்யா அவர்களும் நன்றி சொல்லி, பாலா மற்றும் மோகன், மணி, பிரசிடெண்ட் எல்லாருமே டோட்டலாக சொல்லணும்னா அவங்க என்னோட குடும்பத்தில் ஒருத்தரவங்க. ஏன் சேதுண்ணா இருக்கும்போது பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்னோட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்த முதல் காலகட்டத்திலேருந்து சேதுண்ணன் தான் என்னோட படத்தெல்லாம் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவார். சென்டிமெண்ட்டாக பிஸ்னஸ்க்கே சேதுண்ணா ரிலீஸ் பண்ணாரா, ஓகேப்பா அப்படின்னு ஒரு நேம் கிடச்சிருந்ததுன்னா, சின்ன படத்துக்கெல்லாம் சேதுண்ணன் பயங்கர சப்போர்ட்டிங். அவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் பாருங்கள், சின்ன சின்ன ஆக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. சின்ன அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த போஸ்டர்ஸை வந்து அவங்க பேஜில் போட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் சொல்லி தான் பண்ண முடியும் அந்த டீம். அதனால் அவருக்கு இந்த நேரத்தை நன்றி சொல்லணும். பிரஜன் சார் மூலிமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலும் வந்து
இந்த சங்கத்தின் சார்பாக அவங்க சொன்னாங்க, இப்போது நன்கொடை பண்ணோம் அது பண்ணாங்க, பட் சங்கமே என்னோட தான்ப்பா, நீ எப்போ வேணாலும் கேளுங்க, நான் எனி டைம் வருவேன் அப்படின்னு சொன்னேன். நன்கொடைன்ற பேசி நன்கொடையோட முடிச்சிடாதீங்க. சங்கத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களோட உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா என்னோட படங்கள், என்னோட இசையாக இருக்கட்டும், தயாரிப்பாக இருக்கட்டும், என்னோட படத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இவர் தான் என்னோட சகோதரர்கள். எல்லாருக்கும் அவங்க நன்றி சொல்லி இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு வச்சு அழகை பார்த்து என்னோட சங்கத்து நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லி விடுவேன். நன்றி, வணக்கம். தம்பிகளுக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற வாழ்த்து வாங்குவதை பார்த்து மகிழ வந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, ஊடக சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே ஒரு இயக்குனராக வந்திருக்கேன்னு சொல்கிறத விட, ஒரு கதை வசனகர்த்தாவாக வந்திருக்கேங்கிறத விட, கேமரா பத்திரிகையாளர் சங்கத்தை துவங்குகின்ற சங்கத்தை வாழ்த்துவதற்காக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் வந்திருக்கேன். நான் பிஆர்ஓ கோவிந்தராஜ் தம்பி கூப்பிடும்போது எனக்கு 7 மணிக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஒத்துருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். இல்லை, இது 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், உங்களை நான் சீக்கிரம் விட்டுறேன் அப்படின்னாரு. இப்போவே வந்து எனக்கு 3-4 ஃபோன் வந்துருச்சு. அதனால் நான் எனக்கு பின்னால் பேசுகிறது கூல் சுரேஷ் இருக்கார், உங்களுக்கு பசிக்கிற வரைக்கும் பேசுவார் அவர். அதுக்கப்புறம் தம்பி காதல் சுகுமார், அரசு விருது வாங்கிய அப்புக்குட்டி, இப்படி நிறைய தம்பிகள், பேசக்கூடிய தம்பிகள் இருக்காங்க. இந்த சங்கம், கேமரா பத்திரிகையாளர் சங்கம், இன்னைக்கு துவக்க விழா, நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா. அன்பு சகோதரர் மணி அவர்களின் தலைமையில் அமைந்திருக்கும் இந்த சங்கம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகின்ற சங்கமாக மாற வேண்டும், வளர வேண்டும் என்ற என் வாழ்த்துக்களை சொல்லிக் வரேன். பொதுவாக செய்தி போடுறது ஒரு பொண்ணு போட்டோ போடுற மாதிரி, பொண்ணை பார்க்குற மாதிரி செய்தி, வெறும் செய்தி. அந்த செய்தியை பற்றி ஒரு போட்டோவை போட்டு போடுறது அந்த பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு பார்க்குற மாதிரி. நீங்கள் எந்த செய்தியும் பாருங்கள், சாதாரணமாக பார்த்தா செய்தி, மோடி வந்தார், மெட்ரோவை திறந்து வச்சார், முதலமைச்சர் வந்தார், இந்த விழாவை தொடங்கி வச்சாருங்கிற விட, அந்த விழா சம்பந்தமான அந்த படத்தை போடும்போது அந்த விழாவுக்கே நம்ம போன மாதிரி, பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட உணர்வை கொடுக்கின்றவர்கள் தான் இந்த பத்திரிகை கேமரா சங்கத்தை சேர்ந்தவர்கள். வரவேற்பு ஆற்றிய சகோதரி சொன்னாங்க, தொகுத்து வழங்குறவங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டுவாங்க அப்படின்னாங்க. அதனால் இங்கே எடுத்த ஃபோட்டோக்கள்லாம் எனக்கு அனுப்பி வச்சா, உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக இருக்கீங்களா அப்படின்னு நான் தெரியும். இருந்தாலும் உங்கள் நல்ல உழைப்பும் உங்களுடைய திறமையும் இந்த திரையுலகிற்கு ஒரு பக்கபலமாக அமைய வேண்டும், அமையும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக தம்பி சொன்ன மாதிரி நிறையா பேச வந்தேன், விஜய் சேதுபதி போயிட்டார் அப்படின்ற மாதிரி நானும் சில விஷயங்கள் பேச வந்தேன். இன்னொரு விழாவுக்கு, நான் 7 மணிக்கு இருக்க வேண்டிய விழாவுக்கு நான் போகிறதுனால மன்னிக்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. எங்களால் முடிஞ்ச நாங்கள் நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்களை நம்மளுடைய சகோதரர்கள் எல்லாம் போட்டி போட்டு ஒன்றா இருந்தாலும் ஒரே மேடையில் உட்கார வச்சது முதல் நன்றி. ஒரு சிறிய அன்பளிப்பு எங்களால். இந்த அன்பளிப்பை வந்து நான் அந்த கேமராமேனின் தலைவர், பொருளாளர் எல்லாரும் சேர்ந்து வாங்கிடணும்னு அன்போடு வேண்டிக்கிறோம். மைக்ல கை வைக்க கூடாது. பிட் பேப்பர் தான் அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது எங்க பேப்பர் மாத்தி படிச்சிருக்கோம். இல்ல மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் பாலா சார் ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா கை தட்டிடுங்க. நான் பேசும்போது தயவு செஞ்சு பின்னாடி இருந்து தொண்ணு பேசாதீங்க. அதெல்லாம் வேறு யாருன்னா நிகழ்ச்சியில் பண்ணுங்கள். நான் பேசும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சரியா? தயவு செஞ்சு பேசாதீங்க.
கூல் தான். கேமரா பத்திரிகையாளர் சங்கம், அந்த சங்கத்தோட நிகழ்ச்சியில், இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிறப்பு சேர்ப்பதற்காக இந்த கூல் சுரேஷை அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் இவ்வளவு என்னை பேசும்போது கூட அந்த தங்கச்சி சொன்னாங்க வைப்பு கூல் சுரேஷ் அப்படின்னு. அப்போ நான் அவ்வளோ வைப்பாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா என்னை அந்த அளவுக்கு காட்டியது இந்த கேமராக்கள் தான். அந்த கேமரா இல்லை என்றால் இந்த கூல் சுரேஷ் இல்லை. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒரு வருத்தமான செய்தியும், இன்னைக்கு இந்த கேமரா, இவ்வளோ கேமரா இருக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சங்கம் அப்போ இருந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இந்த கேமராவில் அவ்வளோ முன்னேற்றங்கள்லாம் அப்போ இல்லை. அப்படி ஒரு 50 வருடத்திற்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஒன்று இருந்துருச்சுன்னா இன்று நம்ம திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களை நம்ம இழந்தே இருக்க மாட்டோம். இன்னைக்கு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் இறந்திருக்காரு. ரொம்ப வேதனையா இருக்குங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. அன்னைக்கு நான் யாரையும் புண்படுத்தணுன்றதுக்காக சொல்லவில்ல. இப்போ உள்ள இந்த கேமரா டெக்னாலஜி, ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தா கூட உடனே அதை போட்டோவா வீடியோவா எடுத்து, சார் ஒரு போட்டோவா வீடியோவா எடுத்து நாங்கள் சமூக சேவை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்க இந்த காலத்தில் 101 வயதை கடந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பல விருதுகள் வாங்கியவர். தமிழக அரசால் தமிழர் விருது வாங்கியவர், அம்பேத்கர் விருது வாங்கியவர். அது மட்டுமல்ல, 10 லட்சம் பணம், அப்போ அது பெரிய காசு. அந்த 10 லட்சம் பணத்தை அப்படியே திருப்பி முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு கொடுத்தவர். அப்படி ஒரு மாபெரும் தலைவர் அவர். அன்னைக்கு இந்த கேமரா டெக்னாலஜிலாம் இல்லை. இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேற ஒரு தனியார் மருத்துவமனையிலையோ சொகுசாக அவரை சுற்றி ஒரு 100 மருத்துவர்கள், 1000 செவிலியர்கள் இப்படி அவரை சுற்றி இருந்திருப்பாங்க, அவரை காப்பாற்றிருப்பாங்க. வயது மூப்பு காரணமாக, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் இறந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட அரசியல்வாதியும் தாண்டி ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்களை இழந்தது எனக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு இழப்பு என்பது இனி நடக்கவே கூடாது. நான் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு, நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பற்றி பேசும் அளவிற்கு எனக்கு வயசோ அனுபவமோ பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லியிருக்காங்க, இன்றும் காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நல்லக்கண்ணு ஐயா அவர்களும். இன்று அவர் இறந்திருக்க இந்த நிலைமையில் கூட அவரிடம் பெருசாக சொத்து பத்து எதுவுமே இல்லை. அப்படி மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த ஒரு மனிதரை இழந்தது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வீர வணக்கம், நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம். இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சியில் இந்த பதிவை நான் பதிவிடுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை, அப்படி அந்த நேரத்தில் நிறைய கேமராக்கள் இருந்திருந்தாக்க அவர் எவ்வளவு உதவிகள் செய்திருப்பார் என்பதற்கு உதாரணத்திற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் அதை நான் பதிவு பண்ணுறேன். ஆழ்ந்த இரங்கல் ஐயா அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும். சரி, இந்த பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சி
மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னை அழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மணி அவர்கள், பாலா அவர்கள், மோகன் அவர்கள், தம்பி உங்கள் பேர், நான் பேசும்போது குறுக்க என்னை பேச விடாமல் கெடுத்த ஆலன் அவர்கள், அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தங்கச்சி உங்கள் பேருமா? சத்யா அவர்களுக்கும், தம்பி சூர்யா. ஓகே, இதுக்கு மேலே பேசினா அவங்க சண்டைக்கு வராங்க, எப்போ முடிக்க போறீங்கன்னு. அதனால் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போவும் சொல்கிறேன், நான் கேமராக்காக சொல்ல, இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு காரணம் கேமரா தான். நான் எங்கே போனாலும் என்னை சுற்றி ஒரு 10 கேமரா, 20 கேமரா, 30 கேமரா என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அது கேமரா தான் காரணம். இந்த நேரத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன். வெந்து தணிந்தது காடு ரிலீஸ் ஆனப்போ நான் அழுதேன். அந்த அழுது சோசியல் மீடியாலாம் வந்துச்சு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லார், டேய் நீ அழுவாத, ஏன்னா நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை, நீ போனோன்னா உன்னை சுற்றி 50 கேமரா 100 கேமரா வருது, இன்னைக்கு நீ ஒரு செலிபிரிட்டி ஆகிட்ட, அதனால் அழாத, எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு. அதனால் அந்த 100 கேமரா 50 கேமரான்றது உங்களை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் டிவிகே தலைவர் விஜய் சார், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தேன். நீங்கள் எப்போ மீட்டிங் நடத்தினாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மீட்டிங் நடத்தாதீங்க. ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக உங்களை பற்றியே அந்த வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நியூஸ் வரதுனால ரிலீஸ் ஆகிற 10-15 படங்களோட நிலைமை என்ன அப்படின்றது தெரிய மாட்டுது. விஜய் சார் காரில் ஏறிட்டாரு, விஜய் சார் காரை விட்டு இறங்கிட்டாரு, வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு, ஃப்ளைட்டில் ஏறிட்டாரு, இப்படின்ற நியூஸே வரதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே வெளியில் தெரிய மாட்டுது. அதனால் அன்பு கூர்ந்து நீங்கள் மற்ற கிழமையில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் விஜய் சார் அவர்கள் கடந்த 23ஆம் தேதி அன்னைக்கு வேலூரில் ஒரு மீட்டிங் திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சிருக்காரு. இந்த கூல் சுரேஷோட அன்பான வேண்டுகோளை கேட்டு அந்த விஜய் சார் திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சதில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு நீங்கள் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க போல். அது சொன்னது நம்ம பிக் பாஸ் ஜூலின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜல்லிக்கட்டு ஜூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் ஜூலி அவர்களை திட்டுறீங்க. அவங்க ஏதோ அதை ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்ற அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எல்லாரும் சோசியல் மீடியாவில் வசைப்பாடிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஜூலி அவர்கள் சார்பாக, பிக் பாஸ் ஜூலி அவர்கள் சார்பாக, ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் சார்பாக நான் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த தங்கச்சி மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல. விஜய் சார் என்ன டைலாக் சொன்னாங்களோ அதே மாதிரி நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், வந்தால் தில்லு இருந்தால் மோதி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தங்கச்சி ஏதோ தெரியாமல் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால் ஜூலி அவர்கள் சார்பாக நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தங்கச்சி யாரும் திட்டாதீங்க. அப்படி நீங்கள் திட்டுனீங்கனாக்க உங்களுடைய தலைவனோட பேர் தான் கெட்ட பேர் ஆகும். ஏனென்றால் ஒரு பெண்மணியை அந்த மாதிரி நீங்கள் திட்டும்போது நாளைக்கு உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டாக இந்த மாதிரி தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவீங்களா அப்படின்னு சில பேர் அதே கமெண்ட்டில் பேசிட்டு வராங்க. அதனால் தயவு செஞ்சு பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களை தயவு செஞ்சு மதிங்க. அந்த தங்கச்சி ஜூலி ஏதோ தெரியாமல் பேசியிருக்கோம், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் இல்லை என்றால் திருக்குறள் இல்லை, மகாத்மா காந்தி அவர்கள் இல்லை என்றால் சுதந்திரம் இல்லை, பிக் பாஸ் ஜூலி ஜல்லிக்கட்டு ஜூலி இல்லை என்றால் ஜல்லிக்கட்டே இல்லை. இதை நான் சும்மா இதுக்காக சொல்லலை. நான் அந்த கமெண்ட்ல திட்டுறீங்களா, அவங்கள பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ ஜூலி அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு குரல் கொடுத்தாங்க. காணும் காணும் ஓபிஎஸ் காணும், சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா அப்படின்னாங்க. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், பீட்டா பிஞ்சிருண்டா பேட்டா, இப்படிலாம் அன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவங்க குரல் கொடுத்துருந்தாங்க. அப்போது நீங்கள் அதான் இப்போ அந்த கமெண்ட்டில் திட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்போ நீங்கள் ஒன்றும் பிறந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் பால்வாடிக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருக்காது. அதுக்காக நான் இப்போ அதை தெரியப்படுத்துகிறேன். அப்போது அந்த தங்கச்சி பிக் பாஸ் ஜூலி
ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் அன்னைக்கு அப்போ குரல் கொடுத்தப்போ அப்போ நீங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்க, ஆஹா பிக் பாஸ் ஜூலி தான் வீர தமிழச்சி, இவங்க தான் தமிழச்சி, இவங்க தான் வெள்ளக்காட்சி, இவங்க தான் ஜப்பான் காட்சி, இவங்க தான் நீக்குற காட்சின்னு அப்போ பெருமைப்படுத்தி பேசுனீங்க. இப்போ அதே வாயி இப்போ எல்லாரையும் வந்து திட்டி பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஜால்ரா போட்டு பேசினாதான் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த தங்கச்சி எந்த கட்சியை சேர்ந்தவங்க என்னன்ற எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த தங்கச்சி ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தால் அவரது சகோதரன் சார்பாக பிக் பாஸ் ஜூலிக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அந்த கமெண்ட்ல ஆத்தா அம்மா அவளே இவளே அப்படின்னு சொல்லி பேசுறது அடுத்த மாநிலத்துக்காரன் பார்க்கும்போது நமக்கு தான் அது ஒரு கெட்ட பேர். சரிங்களா? இந்த நேரத்தில் அன்பளிப்பாக பிக் பாஸ் நமது ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கு பிரஜின் அவர்கள் வந்து நினைவு பரிசு கொடுக்கிறார். ரொம்ப அழகிய தருணமா இருக்கு. ஒரு கரகோஷம் மேடை இல்ல கேமரா பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக பாலா அவர்கள் பிக் பாஸ் ஜூலி அவர்களை பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. எனக்கு ஒரு 50,000 செக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. அவ்வளோ எல்லாத்தையும் பேசியாச்சுவா. இந்த நேரத்தில் சார் இல்லை சார், நீங்கள் குறுக்க வந்து பேசாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று பிக் பாஸ் ஜூலி. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சூழ்நிலை தெரியாமல் இந்த நேரத்தில் கேமரா பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு மீட்டிங் வச்சு நடத்துறீங்களா? இன்னைக்கு நாட்டில் என்ன நிலவரம் நடக்கு தெரியுங்களா? நீங்கள் தானே கேமரா வச்சிருக்குது. அந்த தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த தங்கச்சி போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே திமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க, அதிமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க. தம்பி உங்க பேர் என்ன? இந்த ஆலன் தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆளு பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாரு, ஆனா ரொம்ப அன்பான மனிதர். இந்த குழந்தை மனுஷன் தம்பி சொல்றாரு. இந்த நேரத்தில் என் மாமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.